6 மாதத்திற்கு முன் 18 துறைகளில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக ஆதாரங்களுடன் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். கைது செய்யப்பட்ட கோவனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட அன்புமணி, 18 துறைகளில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக ஆதாரங்களுடன் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டினார். 6 மாதத்திற்கு முன்பு ஆளுநர் அவர்களை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி 200 பக்க அறிக்கை 18 துறைகளிலே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையை கொடுத்திருக்கின்றோம். விசாரணை கமிஷனை அமைக்க வேண்டும் என்று ஆளுநரை கேட்டோம். பிறகு மீண்டும் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தோம் ஞாபகப்படுத்தி. பிறகு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆளுநர் அவர்கள் தன் கடமையை செய்து ஆளும் கட்சி செய்கின்ற அந்த ஊழல்கள் எல்லாம் விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்.